ஈவினிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்மளுக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பெரியில் இன்றைக்கி காலையில் மார்னிங்கே வந்து 7800 புட் ஆப்ஷன் வந்து எடுத்ததுமே நம்ம சொன்னோம், டேவோட ஓப்பனிங் கேண்டில் ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் பண்ணால் புட் சைடில் இது டார்கெட் கொடுக்கணும். அதாவது 380 ஃபஸ்ட் டார்கெட் ஆகும், அடுத்தது 500 வரைக்கும் மார்க்கெட் போகணும்னு சொன்னோம். ரெண்டு டார்கெட்டையும் ஒரே கேண்டில்லே அடித்து முடிச்சிட்டான். 1 மினிட் கேண்டில்லையே ஒரு பெரிய கேண்டில் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃபால் ஆக மறுபடியும் இங்கே. ஸோ இந்த விக்கை பேஸ் பண்ணி, அதாவது இந்த பையிங் ப்ரெஷர் விக்கை பேஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கிடச்சது 440. ஆனால் அது எங்களுக்கு 270 எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. சரியா? மேலே போக முடியல அந்த இடத்துல. ஏன்னா அது அதுக்கு முந்தின நாள் ப்ரீவியஸ் டேவோட ஹை. அதை பிரேக் பண்ணி உள்ளே போயிருந்தால் இந்த ஹைக்கு வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கணும், போகலை, கட் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போ மறுபடியும் பாட்டமில் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல 220 மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்தது. 220 7800 புட் ஆப்ஷன். ஸோ 220 கட் பண்ணால் மார்க்கெட்டில் என்ட்ரி கொடுக்கணும். மறுபடியும் இதான் டார்கெட் அப்படின்னு சொல்லியாச்சு. அதே மாதிரியே மார்க்கெட்டு நேராக கட் பண்ணிவிட்டு அங்கே தான் போனான். சரியா? ஃபஸ்ட்டு இந்த விக்குள்ளே அக்செப்ட் ஆகணும். 247 அந்த ரேஞ்சுக்குள்ளே அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்டு மேலே வந்துடும். அதே மாதிரியே மேலே வந்துட்டான். மேலே வந்துட்டு மறுபடியும் ரொம்ப நேரம் ஒரு சைடுவேஸு. ஸோ 78,000 புட் ஆப்ஷனில் அந்நேரம் வால்யூம் நல்லா பில்ட் ஆகிருந்தது. ஸோ மறுபடியும் மார்க்கெட்டு 78,000 அதே லோக்கு வந்துட்டு மறுபடியும் அங்கேருந்து பிக்கப் ஆனவன் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சின்ன என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த இது எடுத்து ஒரு 40-50 பாயிண்ட் புக் பண்ணோம். இங்கே திருப்பி ரிவர்சல் வந்து இந்த இடத்துல எடுப்பான்னு நினச்சோம். சரியா? அதில் ஒரு 3 பாயிண்ட்ஸில் நம்மளுக்கு அந்த இடத்துல என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சு. அங்கேருந்து குடுன்னு ஓடிட்டான். நம்ம விரட்டி பிடிக்காததுனால விட்டாச்சு. ஆனால் இந்த பேரலல் சேனல் போட்டு கொடுத்துருந்தோம். பேரலல் சேனலோட டாப்பு தான் இதுக்கு டார்கெட்டுன்னு இந்த இடத்துல சொல்லியிருந்தோம். அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல தான் இருந்தது. அது அழகாக அதே போய் டாப்பை போய் டச் பண்ணிட்டான். சரியா? ஓகே, டே கேண்டில் படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புட் சைடில் மார்க்கெட்டு டேன் பண்ண மாதிரி காமிச்சிருக்காங்க. டே கேண்டில் படி புட் சைடில் மார்க்கெட்டு டேன் ஆகிருக்கிற மாதிரி இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. ஆனால் மார்க்கெட்டு இன்னைக்கு டேவோட ஹையை மறுபடியும் கட் பண்ணதுன்னா மறுபடியும் கால் சைடில் டேன் ஆகும். சரியா? இன்றைக்கி டேவோட ஹையை கட் பண்ணால் மார்க்கெட் கால் சைடில் டேன் ஆகும். அது வரைக்கும் கால் சைடு டேன் ஆகாது. சரியா? இன்றைக்கி டே ஹையை மார்க்கெட் கட் பண்ணால் மார்க்கெட்டில் நம்ம அப்சைடு மொமெண்டம் எதிர்பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.